ஆட்டுக்கல் பாயா சாப்பிட்ருப்பீங்க, அவிச்ச முட்டையில் பாயா செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க நான் எப்படின்னு சொல்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கூட சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, அது கூட 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக மிளகு சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு கை முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துட்டு இது நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், வெங்காயம், அது கூட கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்ச விழுதி இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டை இது கூட சேர்த்து இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான முட்டை பாயா என்னோட ஸ்டைலில் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பாயாவெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த இடியப்பம் புளியறதுக்குள்ளே தான் கையெல்லாம் வீங்கி போச்சு. ஏன்னா அதை அழுத்துறதுல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்.